யார கர்த்தர் விசாரிக்கிறாரு அப்படின்னா, காலையில அவருக்கு முன்பதாக ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசாரிப்பார். அவர்களுடைய சத்தத்தை கேட்பார். உங்களுக்கு என்ன தேவை? என்ன எதிர்பார்ப்பு? எது இருந்தாலும் கர்த்தருக்கு நீங்க தெரியப்படுத்தணும். நீங்க காலையில ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இப்பல்லாம் நம்ம வாழ்க்கை முறைகள் நெறைய சூழ்நிலை நிமித்தமா மாற்றப்பட்டிருக்கு. அதனால அநேகர் காலையில எழுந்து ஜெபிக்கிறத கடைபிடிக்கிறது இல்ல. நீங்க எப்ப ஜெபிப்பீங்க அப்படின்னு கேட்டா, நேரம் கிடைக்கும்போது ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், ராத்திரி படுக்கும்போது ஜெபிப்பேன். சிலருக்கு அது கூட இல்ல. அப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரோட பிள்ளைகள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவர். காலைதோறும் நம்மை விசாரிக்கிறவர். அப்போ காலையில கர்த்தர் விசாரிப்பதற்கு நாம ஆயத்தமாகி அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து துதித்து செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது அவருடைய விசாரிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கும். அவரோட கண் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும், அந்த நாள் தொடக்கம் முதல் அந்த நாள் முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தரோட கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருந்தா ஒரு தீங்கும் தீமையும் நம்மளை அணுகாமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா.